இதுக்கு வந்து உளுந்து வந்து 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு, பூண்டு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன், மிளகாய் எடுத்திருக்கேன், இது கருவேப்பிலை எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சாச்சு, வாங்கி சட்டி, அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுங்க. கருவேப்பிலை வந்து நிறையாவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோக்கு போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது உடம்புக்கு. கருவேப்பிலை வந்து நிறையாவே போட்டுக்கோங்க. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து மொறுன்னு வந்துடும். நல்லா வதக்கிடும். நல்லா மொறுந்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த நெய்யிலேயே கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம வந்து கருவேப்பிலை வந்து இந்த பாருங்கள் கலகலன்னு வந்துருச்சு, நல்லா வறுத்தாச்சு. இந்த மொறுன்னு வந்துருச்சு. நம்ம இந்த மொறுன்னு வந்து இந்த மிளகாயையும் அதில் கொஞ்சம் போட்டு வெதுப்பிக்கணும். அதிலே போட்டுடலாம் மிளகாயை. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வந்து 1/2 கிலோ 1 கிலோ உளுந்து எவ்வளோ போடுறீங்களோ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் மிளகாயை வந்து போட்டு கிண்டிட்டு வச்சுக்கலாம். நெய் எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நெய் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கிறோம். அப்புறம் பயிரெல்லாம் நம்ம வந்து உளுந்து கடலைப்பருப்பெல்லாம் சும்மா தான் நம்ம வந்து வறுத்துக்கிறோம். நம்ம வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த பூண்டையும் இதில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கிறோன்னாக்கா நல்லா தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது. அதனால தான் பூண்டையும் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். இங்கே ரொம்ப நாள் வச்சுக்கிறோம்னா உப்பை வந்து நம்ம வறுத்து போட்டுடணும். ரொம்ப நாள் வச்சுக்கிறோம்னா நம்ம வந்து உப்பு வறுத்து போட்டோம்னா கிடையவே கிடையாது. இல்லை நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் வச்சுப்போம் அப்படின்னா நம்ம வந்து வறுக்காமையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வறுத்துச்சு. போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த பச்சை வாழையெல்லாம் போயிட்டு நல்லா நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதுக்கெல்லாம் நெய்யோ எண்ணெயோ எதுவும் நம்ம போட தேவையில்லை, சும்மாவே வறுத்துக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சு, பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு பச்சை வாழைலாம் போய் இந்த அளவுக்கு வறுத்தணும். கருக விட்டுறக்கூடாது, நம்ம கை விடாமல் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்தணும். நல்லா வாசம் வருது. பார்க்கலாம். உளுந்து 1 கப்பு போட்டிங்கன்னா 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்தாச்சு. நல்லா பச்சை வாழையெல்லாம் போயிடுச்சு, நல்லா வறுத்துருச்சு. இதையும் நம்ம போட்டிக்கலாம். அடுத்து வந்து நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா சுவை கொடுக்கும். இப்படி உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு, நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க, வேறு உப்பு போட்டுருக்கேன், பார்த்து போட்டு அதே உப்பை தனியாக தான் நான் வறுப்பேன். இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால இதில் போட்டு வறுக்கிறேன். அரைச்சிக்கலாம். குறைன்னு தான் அரைக்க போகிறோம்.
ஆறிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறோம். கலந்தாச்சு. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், நெய் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக நெய்யை உருக்கி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடியை சோத்தில் கூட போட்டு நம்ம சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.